ஒரு எதுக்காக போராடுகிறோம்ங்கிற கோரிக்கையை ஊடகத்தை சந்திச்சு பேசிவிட்ட பிறகு எங்களை கைது பண்ணி நீங்க சிறைப்படுத்துங்க, அடைச்சு வைங்க, அது சரி. பேசவே கூடாதுன்னு குறவழியை நெரிப்பது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை? நீங்க கருப்பு துணி தங்கச்சிகள் மாணவிகள் அணிஞ்சு வருது. நீங்க கருப்புனா ஏன் உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் அருவருப்பும் வருது? ஆளுநருக்கும் வருது, அதே மாதிரி உங்களுக்கும் வருது. அப்ப கருப்புனா வெறுப்புனா உங்க கட்சியில் இருக்கிற கருப்பு சோப்புல கருப்பை எடுத்து விட்டுருவீங்களா? கேட்டா உயர் பாதுகாப்பு கருதி நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு. கருப்பு துணியில என்ன பாதுகாப்பு இருக்குது? கருப்பு துணினா அதுலதான் பாதுகாப்புக்கு பிரச்சனை எதுக்கு இருக்கா? அப்ப பிளாக் கார்ட்ஸ் பூரா கருப்பு போட்டு வரான அவனால சட்டை கட்டுப்பா பாதுகாப்பு பிரச்சனை. கருப்புனா வெறுப்புனா முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், முடி கருப்பா இருக்கு, எல்லாம் மொட்டையடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவீங்களா? என்ன உங்க அணுகுமுறை? இதுல என்ன பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம்லாம் இருக்குது? பொம்பளை பிள்ளைய நம்ம பிள்ளைய அவன் நீட்டு தேர்வு எழுதும்போது துப்பட்டா வெளியில எடு, தலைமுடியை விரிச்சு விடு, முழுக்கை போட்டா வெட்டி விடு, உள்ளாடைய கலட்டுன்னு அவன் கொடுமைப்படுத்தினதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு கண்டீர்கள்? கருப்பு துணி எடுத்துட்டு காவி துணியை போட்டா சரின்னுவீங்களா? இல்ல மங்களகரமா போட்டு வந்தா விட்டுருவீங்களா? மஞ்சள் துணி போட்டா மங்களகரமா இருக்குன்னு விட்டுருவீங்களா? எப்படி? இதெல்லாம் அண்ணனை பேச விட்டுட்டே நீங்க வேடிக்கை நீங்க தான் பேசணும். அதுக்கு தான் இவ்வளவு ஊடகம் வச்சிருக்கீங்க.